வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அம்மா நம்ம கதை சொல்லிட்டு வரேன். அப்படியா? ஒரு வாரமா கேட்டு இருந்தேன். டைம் கொடுத்தாரு. என்னாச்சு? நீ எங்க எனக்கு போறேன்னு சொல்லிட்டியா? எனக்கு ஓகே, எனக்கு ப்ரொடியூசர்லாம் ஓகே ஆச்சு, ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டேன். சரி, 1.5 மேக்ஸிமம் 2 கோடி பட்ஜெட், அதுக்குள்ள படம் முடிச்சிடலாம். 2 கோடி பட்ஜெட் 2 கோடி. நம்ம ஆபீஸ் வந்து அவரு கோடம்பாக்கத்துல தான் இருக்காரு. கோடம்பாக்கத்துல எனக்கு கதை சொன்னேன். கோடம்பாக்கத்துல அந்த ஜெய் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஹிந்திக்காரர் இருக்காங்கல்ல. ஆமா ஆமா, அவங்க தான் சொல்லி கரெக்ட் 1.5 சீல இருந்து 2 சீக்குள்ள முடிச்சுக்கலாம் சொன்னாரு. அவர்கிட்ட கதை சொன்னேன். ஆமா, தேர்ட் ஃப்ளோர்ல ஒரு மாதிரி. அதேதான். ஆமா நானும் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்படியா? ஆமா. சரி, அப்ப நான் உன்னை அப்ப அந்த போன வாரம் பப்ரா பஜார்ல வண்டி பார்த்தனேன். அதெல்லாம் நான் இருக்கிறேன். நான் பப்ரா பஜார் போய் ஒரு 2-3 வருஷம்ல இருக்கும். நம்ம வந்து ஸ்டோரி வந்து அப்படியே திங்க் பண்ணிட்டே இருப்போம். என்னென்ன ஸ்டோரி எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், எந்தெந்த புது ஐடியா. வெறித்தலாம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தலாம் அந்த மாதிரி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆமா, நீ எதுக்கு போனேன் பப்ரா பஜாருக்கு? நீ எடுக்கிறது போல ஓன் ஸ்டோரி தான். ஆமா. நான் பத்மா பஜார். ஆமா, நான் பத்மா பஜாருக்கு ஒரு வேலையா டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன். சரி, அதான் பார்த்தேன். அப்படியே சரி விடு நண்பா, எதுக்கு நமக்குள்ள வருவி மாதிரி. அதே அந்த சீடி தான் நானும் வாங்கினேன். சீடி. ஆமா, அந்த சீடி தான் நானும் வாங்கினேன். அதே சீடியா? அதே சீடி தான். கடைக்காரன் மாற்றி கொடுத்தாலும் ப்ரொடியூசர் வேற எதாவது சொல்லியிருக்கலாம். அதே கதை சொல்லியா? அந்த கதை சொல்லல. நாங்க ப்ரொடியூசரு உங்களுக்கும் ஓகே சொல்றாரு, ஏன்டே ஓகே சொல்றாரு. நானும் அதே கதை தான் சொல்லியிருக்கேன். அவரே நம்ம டிராமா தான் காட்டுறாரா? இல்ல, தப்பு நம்ம மேல. அந்த கடைக்காரன் வேற சீடி, உனக்கு அந்த சீடி வேற சீடி கொடுத்துருந்தாங்க. அவனும் போய் அடிக்கணும். அவனை போய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி தேடி வரவங்களுக்கு மாத்தி சீடி கொடுக்கணும். மாத்தி அந்த சீடி கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த சீடில இருந்து கொஞ்சம் விட்டு எடுத்து வச்சு ஒரு படமா பண்ணிடலாம். வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்கடா.